தமிழகத்தில் பெய்த கடும் மழை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு அரசியலில் இது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் ஏனைய கட்சிகள் களத்தில் இறங்கி நிவாரணங்களை மக்களுக்கு வழங்கி வருகின்றன. குறிப்பாக மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் நிவாரணங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சத்திரத்தில் பாதிக்கப்பட்ட சுமார் 300 குடும்பங்களை அழைத்து தமது அலுவலகத்தில் வைத்து நிவாரணங்களை வழங்கியுள்ளார். இது தற்போது சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சத்திரத்தில் உள்ள மக்களை மாத்திரம் அழைத்து நிவாரணங்கள் வழங்கியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று விஜய் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனினும் விஜய் பிரபலமானவராக இருப்பதால் அவர் அங்கு சென்றால் ரசிகர்கள் அதிகமாக கூடிவிடுவார்கள் என்றும் நிவாரணங்களை வழங்க முடியாதிருக்கும் என்ற காரணத்தினாலேயே பாதிக்கப்பட்டவர்களை அலுவலகத்துக்கு அழைத்து அவர் நிவாரணங்களை வழங்கினார் என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் விழுப்புரம், கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை பகுதிகளில் விரைவில் விஜய் நேரடியாக சென்று நிவாரணங்களை வழங்குவார் என்றும் விஜயின் கட்சி குறிப்பிட்டிருக்கிறது. ஏற்கனவே தூத்துக்குடியில் இயற்கை அனர்த்தத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது அங்கு விஜய் சென்று நிவாரணங்களை வழங்கியதையும் விஜயின் கட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. பங்களாதேஷில் இந்து சிறுபான்மையினர் தொடர்ந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக அந்த மக்கள் மத்தியில் அச்சம் மேலிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பெரும்பாலானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே பங்களாதேஷிலிருந்து பெரும்பாலான இந்துக்கள் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளனர். இதன் காரணமாக இந்தியாவுக்கு வந்துள்ள இந்துக்களுக்கு இந்திய அரசாங்கம் ஏற்கனவே பிரஜா உரிமைகளையும் வழங்கியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் பங்களாதேஷின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் பின்னர் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன. ஷேக் ஹசீனாவும் ஏற்கனவே பங்களாதேஷிலிருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து அவரை மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று பங்களாதேஷின் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கிடையில் கடந்த வாரம் இந்துக்களின் கோயில்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. இதன் போது பக்தர்களும் தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்து அமைப்பு ஒன்றை தடை செய்ய வேண்டும் என நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குக்கு எதிராக இந்துக்கள் போராட்டம் நடத்திய போதே இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை இந்தியா ஏற்கனவே கண்டித்திருந்தாலும் கூட தொடர்ந்தும் பங்களாதேஷ் அரசாங்கம் அதற்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷில் 1971 ஆண்டு 22% இருந்த இந்துக்களின் சனத்தொகை தற்போது 8% குறைந்திருக்கிறது. இதுவே பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான அடக்குமுறைக்கு ஒரு உதாரணமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.